புதுச்சேரியில் 6 கோவில்களில் உண்டியலை உடைத்து காணிக்கை மற்றும் நகைகளை திருடிய கடலூர் வாலிபரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 50 கிராம் நகையை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள அம்மன் கோவிலுக்குள் கடந்த 31ஆம் தேதி புகுந்த மர்ம நபர் கோவில் உண்டியலை உடைத்து காணிக்கை மற்றும் 50 கிராம் அம்மன் நகைகளை திருடி சென்றுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் புகார் அளித்தனர். மேலும் புதிய பஸ் நிலையத்தை சுற்றியுள்ள கோவில்களில் தொடர் திருட்டு சம்பவம் நடைபெற்றது. இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் கோவிலில் பதிவான கைரேகை பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் கோவில் உண்டியல் திருட்டில் ஈடுபட்டது கடலூர் கூத்தப்பாக்கம் முருகன் கோவில் தெருவை சேர்ந்த சுகுன்ராஜ் என கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் கைரேகை பதிவுகளை தொடர்ந்து ஆய்வு செய்தபோது நெல்லித்தோப்பு சிக்னல், அருந்ததி நகர், முத்தாலம்மன் கோவில், ஐயனார் நகரில் உள்ள முருகன் கோவில், பாகூரில் ஒரு கோவில், கடலூர் முதுநகரில் 2 கோவில் என 6 கோவில்களில் உண்டியல் உடைத்து திருடியது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் தனிப்படை அமைத்து தேடியபோது சேலத்தில் மறைந்திருந்த சுகுன்ராஜை போலீசார் கைது செய்து புதுச்சேரி கொண்டு வந்தனர். அவரிடமிருந்து 50 கிராம் நகைகளை மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். முன்னதாக சுகுன்ராஜ் கோவிலுக்குள் எப்படி நுழைந்து திருடினார் என்பதை போலீசார் முன்னிலையில் நடித்து காட்டினார். பரோலில் வந்து குடும்பத்தினருடன் தலைமறைவாக உள்ள ரவுடி கருணாவை கண்டுபிடிக்க தனி குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரைச் சேர்ந்த ரவுடி கருணா என்கின்ற மனோகரன் 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் உள்ள கருணா குடும்ப நிகழ்ச்சி, உறவினரை சந்திக்க இதுவரை 33 முறை பரோலில் வெளியே வந்து சென்றுள்ளார். தனது மனைவி உடல்நிலை சரியில்லை என கூறி கடந்த 11ஆம் தேதி 3 நாள் பரோலில் வெளியே வந்த கருணா 13ஆம் தேதி சிறையில் ஆஜராக வேண்டும். ஆனால் அன்று சிறைக்கு செல்லவில்லை. அதிர்ச்சி அடைந்த சிறைத்துறையினர் முதலியார்பேட்டை காவல்துறையில் புகார் அளித்தனர். இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தபோது கருணா, அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர்கள் அனைவரும் மாயமாகி இருப்பது தெரியவந்தது. இதனால் கருணாவை கண்டுபிடிக்க சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளனர். கருணாவின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் சிறப்பு குழுவினர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணுக்கு தங்க பரிசு பொருட்கள் வந்துள்ளதாக கூறி ரூபாய் 2,21,000 நூதன மோசடியில் ஈடுபட்டவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி இலாஸ்பேட்டையை சேர்ந்தவர் தேவசேனா. இவரிடம் அறிமுகம் இல்லாத மர்ம நபர் முகநூலில் பழக்கமாகியுள்ளார். அதன் அடிப்படையில் சில நாட்களுக்கு முன்பு தேவசேனாவின் மகனுக்கு ஒரு பரிசு பொருள் பார்சலாக அனுப்பியுள்ளதாகவும் நிறைய தங்கம் இருப்பதாகவும் இதற்கு வரித்தொகை செலுத்த வேண்டும் எனவும் மர்ம நபர் கூறியுள்ளார். இதனை நம்பிய தேவசேனா ரூபாய் 2,21,000 அந்த நபர் கூறிய வங்கி கணக்கிற்கு அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி திலகர் நகரைச் சேர்ந்த கௌசல்யா ரூபாய் 50,000, காரைக்காலைச் சேர்ந்த கவிதா ரூபாய் 15,000, கூனிச்சம்பட்டை சேர்ந்த பிரபு என்பவரின் சகோதரி ரூபாய் 44,000 மற்றும் ரவீந்திரநாத் ரூபாய் 72,000 என புதுச்சேரியில் ஓரிரு நாட்களில் மட்டும் 7 பேரிடம் ரூபாய் 4,23,000 இணையதளம் வழியாக மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகார்களின் அடிப்படையில் இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பரோலில் வந்து தலைமறைவான பிரபல தாதா கருணாவை சிறப்பு அதிரடி படை காவல்துறையினர் கோவையில் கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரைச் சேர்ந்த ரவுடி கருணா என்கின்ற மனோகரன் 20 ஆண்டிற்கு மேல் சிறையில் உள்ள கருணா குடும்ப நிகழ்ச்சி, உறவினரை சந்திக்க இதுவரை 33 முறை பரோலில் வெளியே வந்து சென்றுள்ளார். தனது மனைவி உடல்நிலை சரியில்லை என கூறி கடந்த 11ஆம் தேதி 3 நாள் பரோலில் வெளியே வந்த கருணா 13ஆம் தேதி சிறையில் ஆஜராக வேண்டும். ஆனால் அன்று சிறைக்கு செல்லவில்லை. அதிர்ச்சி அடைந்த சிறைத்துறையினர் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தபோது கருணா, அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர்கள் அனைவரும் மாயமாகி இருப்பது தெரிய வந்தது. இதனால் கருணாவை கண்டுபிடிக்க சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கருணாவிற்கு ஜாமீன் வழங்கிய அவரது உறவினரான முதலியார்பேட்டை டிஎம் நகரைச் சேர்ந்த முருகன், பூரணாங்குப்பம் நாணமேடு பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில்
கருணாவின் வீட்டை சோதனை செய்ய புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தலைமறைவான கருணா குடும்பத்துடன் கோவையில் பதுங்கி இருப்பதாக சிறப்பு அதிரடிப்படை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனை அடுத்து கோவை விரைந்து சென்ற காவல்துறையினர் அங்கு கருணாவை அதிரடியாக கைது செய்தனர். பரோலில் வந்து தலைமறைவான பிரபல தாதா கருணாவை சிறப்பு அதிரடிப்படை போலீசார் கோவையில் கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் ரவுடி கருணா என்கிற மனோகரன். 20 ஆண்டிற்கு மேல் சிறையில் உள்ள கருணா குடும்ப நிகழ்ச்சி, உறவினரை சந்திக்க இதுவரை 33 முறை பரோலில் வெளியே வந்து சென்றுள்ளார். தனது மனைவி உடல்நிலை சரியில்லை என கூறி கடந்த 11ஆம் தேதி 3 நாள் பரோலில் வெளியே வந்த நிலையில் கருணா 13ஆம் தேதி சிறையில் ஆஜராக வேண்டும். ஆனால் அன்று சிறைக்கு செல்லவில்லை. அதிர்ச்சி அடைந்த சிறைத்துறையினர் முதலியார்பேட்டை போலீசில் புகார் அளித்தனர். இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் வழக்கு பதிந்து விசாரித்த போது கருணா, அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் மாயமாகி இருப்பது தெரியவந்தது. இதனால் கருணாவை கண்டுபிடிக்க சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கருணாவிற்கு ஜாமீன் வழங்கிய அவரது உறவினர்களான முதலியார்பேட்டை DM நகரை சேர்ந்த முருகன், புறநாங்குப்பம் ஞானமேடு பகுதியை சேர்ந்த விஜயகுமார் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் கருணாவின் வீட்டை சோதனை செய்ய புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தலைமறைவான கருணா குடும்பத்துடன் கோவையில் பதுங்கி இருப்பதாக சிறப்பு அதிரடிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து கோவை விரைந்து சென்ற போலீசார் அங்கு கருணாவை அதிரடியாக கைது செய்தனர். லாஸ்பேட்டையில் கார் டிரைவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த மூவரை போலீசார் கைது செய்தனர். லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் சரத்ராஜ், இவருக்கும் திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் ஜெங்கன்பட்டு கார் டிரைவர் குணால் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்தது. இந்நிலையில் குணாலை தொடர்பு கொண்ட சரத்ராஜ் சமாதானம் பேசுவதாக புதுச்சேரிக்கு அழைப்பு விடுத்தார். புதுச்சேரி வந்த குணாலை கருவடிக்குப்பம் இடையஞ்சாவடிக்கு அழைத்து சென்ற சரத்ராஜ் அவரது நண்பர்கள் சஞ்சய், லெனின்குமார் ஆகியோருடன் சேர்ந்து சரமாரியாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தார். இது தொடர்பாக லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து சரத்ராஜ், சஞ்சய், லெனின்குமார் ஆகியோரை கைது செய்தனர். புதுச்சேரியில் திருடிய பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் தெரு தெருவாக தள்ளி கொண்டு போகும் திருடனின் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் தினகரன். கடந்த 7ஆம் தேதி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது உறவினரை பார்க்க சென்ற தினகரன் மருத்துவமனை அருகே தனது ஸ்பிளெண்டர் பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார். திரும்ப வெளியே வந்து பார்த்தபோது தனது பைக் காணாமல் போனது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக தினகரன் அளித்த புகாரின் பேரில் பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தினகரனின் பைக்கை மர்ம நபர் திருடி செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகி உள்ளது. அந்த வீடியோவில் பைக்கை ஸ்டார்ட் பண்ண தெரியாமல் அந்த மர்ம நபர் தெரு தெருவாக பைக்கை தள்ளி கொண்டு செல்வது தெரிய வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் வண்டியை தள்ள முடியாமல் மது கடைக்கு சென்ற திருடன் அங்கிருந்து மதுவை வாங்கிக் கொண்டு மறுபடியும் பைக்கை தள்ளி கொண்டு செல்லும் காட்சிகள் பதிவாகி உள்ளது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.